இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். குக்கரில் கறி அவிக்க போகிறோம். 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். கறி குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ கறி அவிக்கிறதுக்கு 1 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது போடுறேன். கொஞ்சமாக ஜீரக பொடி போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இதால் 2 கிளாஸ் தண்ணி வைக்க போகிறேன் அவிக்கிறதுக்கு. இப்போ அவிக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டாச்சு. இதை ஒரு கிண்டி விட்டுட்டு குக்கர் விசில் போட்டுடலாம். மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு கறி குக்கரில் போட்டேன். இப்போ சின்ன வெங்காயம் டேஸ்ட்டுக்கோசரம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 4 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா, பாதி லெமன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி தேவையானாலும் 4 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். 1 கிலோவுக்கு தேவையான தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது பட்டை லவங்கம் எல்லாம் சேர்ந்து ஒரு 5 கிராம் இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி குண்டை காஞ்சிடுச்சு. இப்போ ஒரு 150 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு. அது கூடயே ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இறக்கக்குள்ள ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி இறக்கணும். எடுத்து வச்சுருக்க பட்டை லவங்கம்லாம் எல்லாத்தையும் கொட்டி எண்ணெயில் பொரிக்க போகிறோம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா இது போட்டு கொஞ்சம் வதங்கணும். அதுக்கப்புறம் தக்காளி போடலாம். ஒரு வதக்கு வதக்கியாச்சு. இப்போ தக்காளி போடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் போட்டு அடி பிடிக்காமல், ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டால் அடியில் உட்காரும், பிடிக்கும். அதனால் பிடிக்காமல் கை விடாமல் கிண்டணும். 1 டீஸ்பூனு இது தனி மிளகாத்தூள். இது நல்லா வதங்கிடுது மசாலாலாம். இப்போ வீட்டில் துவைச்ச தயிர், நல்லா கெட்டியான தயிர் 2 டீஸ்பூன் போடுறேன். 1 கிலோவுக்கு தேவையான அளவு கல் உப்பு தான் போடுறேன். போட்டு கிண்டிக்கலாம். 6 விசில் விட்டுருக்கோம். இப்போ எடுத்து அதில் ஆட் பண்ணி வதக்கலாம். எல்லாம் எண்ணெய் திரிஞ்சு தண்ணி இல்லாமல் வருது. இப்போ கறியை போட்டு வதக்கலாம். அவிச்சு வச்சுக்கிற கறி போட்டு சும்மா 2 வதக்கு வதக்கி அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ கறி அதில் போட்ட மசாலாலாம் நல்லா வதங்கிடுது. இப்போ தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு தண்ணி. இப்போ அந்த கறி அவிச்ச தண்ணியை 2 கிளாஸ் வந்துச்சு ஊற்றிருக்கேன். பத்தலைன்னா வேறு தண்ணி 1 கிளாஸ் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி வச்சு இப்போ பிரியாணிக்கு தேவையான தண்ணி தட்டு போட்டு இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா கொச்சி வந்துடுது. இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி நல்லா தண்ணி வடிகட்டிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இப்போ அரிசி போட்டாச்சு. லைட்டாக ஒரு கிண்டி அரிசி உடையாமல் கிண்டி விட்டுக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வரட்டுன்ட்டு அரிசியும் கறியும் தண்ணியும் கரெக்டாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அரிசி அதுவும் சமமாக நல்லா வந்துருக்குது. இப்போ லைட்டாக ஒரு கிண்டி தம் போட்டுடலாம். அரிசி உடையாமல் கிண்டணும். மெல்லமாக அப்படி கொஞ்சமாக அடி லைட்டாக. இப்போ தான் தம்மு உடைக்க போகிறேன். மட்டன் பிரியாணி மெல்லமாக உடைக்கணும், சாதம் உடையாமல். பாருங்க, சாப்பாடு நல்லா உதிரியாக வந்துருக்குது. நல்லா பொலன்னு உதிரியாக வந்துருக்குது பாருங்கள், ஒன்றோட ஒன்று விட்டாங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். பிரியாணி சாப்பிட வாங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.